Hi to all, welcome to Vatnak Tamil Foods. இன்னைக்கு நம்ம Vatnak Tamil Foodsல பார்க்க போற டிஷ் அண்ணன் சீமான் அவர்கள் ரசிச்சு சாப்பிட்ட அந்த கறி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். நாங்களும் வீட்ல செஞ்சு பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அண்ணன் சொன்ன மாதிரியே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கறி இட்லி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக்கா சொல்லுங்க. வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இட்லிக்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு நம்ம வந்து மட்டன் கீமா செய்ய போறோம். அந்த மட்டன் கீமா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 250 கிராம் இந்த மாதிரி குட்டியை கட் பண்ணி வாங்கிக்கோங்க கடையிலேயே. எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பிரியாணி இலை 1, வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டியை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 100 கிராம், தக்காளி 1 அது இந்த மாதிரி நல்லா அடைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தானி 50 கிராம் இந்த மாதிரி வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை தேவையான அளவு. கொஞ்சம் காஞ்சதும் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஹீட்டர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை அதை போட்டுருங்க. அப்புறம் பெருஞ்சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் 100 கிராம் அதை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். வெங்காயம் கலர் மாறினோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடித்து வச்ச தக்காளி அந்த ஒரு தக்காளி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த 250 கிராம் மட்டன் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண மட்டனை பேனில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது பாருங்கள், மட்டன் கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வருது, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது மட்டன் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இது எல்லாமே சிம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் ஒன்று கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேணாம், கொஞ்சமெல்லாம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் நல்லா வேகிறதுக்காண்டி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் பேனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வந்து வேக விடுங்க. இப்போ நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த 50 கிராம் பட்டாணியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும், மட்டன் கீமா ரெடி. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் வர்றதுக்கு ஒரு காரமாக இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்னிஷாகவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். அதையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் வேக விடுங்க. அவ்வளோதான், மட்டன் கீமா ரெடி. ஸோ இட்லிக்குள்ளே வைக்கிறதுக்கான மட்டன் கீமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இட்லிக்குள்ளே எப்படி மட்டன் கீமா வச்சு கறி இட்லி பண்ணலான்றதை பார்க்கலாம். அந்த ஈடில் கொஞ்சமாக மாவு ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிட வேணாம். ஏன்னா நம்ம வந்து சென்டரில் வந்து மட்டன் கீமா வைக்கணும், அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு சென்டரில் இப்போது மட்டன் கீமா வந்து எடுத்து வச்சுருங்க. எல்லா இட்லியுமே இந்த மாதிரி வந்து மட்டன் கீமா சென்டரில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கு மேலே மாவாக ஊற்றி கவர் பண்ணிட்டீங்கன்னா சென்டரில் நம்ம கரெக்டாக பிச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே கறி இருக்கும். மாவு வெளியே போயிடாமல் கரெக்டாக வந்து பொறுமையாக ஊற்றுங்க. இப்போது இட்லிக்குள்ளே கறி வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இட்லியை வந்து வேக வைக்க வேண்டியது தான். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு இட்லி வெந்திருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ உள்ள கறி இருக்கிறதே தெரியல.
நம்ம பிரித்து பார்த்தோன்னா அண்ணன் சீமான் எப்படி சர்ப்ரைஸ் ஆனாரோ உள்ளுக்குள்ளே கறி இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கறி இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்னக் தமிழ் ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.